வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள். தலைப்பு தொலைந்த சாவி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. ராமு ஒரு மறதியாளன். ஒரு நாள் அவன் தன் வீட்டு சாவியை தேடிக்கொண்டிருந்தான். வீடு முழுவதும் தேடிவிட்டான். ஆனால் சாவி கிடைக்கவில்லை. மிகவும் களைத்து போன அவன் தன் மனைவியிடம் புலம்பினான். என்னடி இது, காலையிலிருந்து இந்த சாவியை தேடிக்கொண்டிருக்கிறேன், எங்கேதான் தொலைந்ததோ தெரியவில்லை. அவனுடைய மனைவி அமைதியாக கேட்டாள், சாவியை கடைசியாக எங்கே பார்த்தீர்கள்? ராமு யோசித்தான். கதவை பூட்டிவிட்டு உள்ளே வந்தேனே. அவள் சிரித்து கொண்டே சொன்னாள், அப்படியானால் சாவி உங்களிடம்தான் எங்கோ உள்ளது என்றாள். ராமு சட்டைப்பையை பார்த்தான். ஆமாம், சாவி சட்டைப்பைக்குள் இருந்தது. அவன் தன் தலையை சொரிந்து கொண்டு மனைவியை பார்த்து வெட்கப்பட்டான். அவள் அவனை பார்த்து இன்னும் அதிகமாக சிரித்தாள். முடிவுற்றது. இரண்டாம் கதை. தலைப்பு புத்திசாலி யார்? ஒரு கிராமத்தில் இரு நண்பர்கள் இருந்தார்கள், சோமுவும் ராமுவும். சோமு கொஞ்சம் புத்திசாலி, ராமு அப்படி இல்லை. ஒரு நாள் இருவரும் சந்தைக்கு சென்றார்கள். போகும் வழியில் ஒரு வயதானவர் அவர்களை வழிமறித்து ஒரு புதிர் போட்டார். ஒரு மரத்தில் 5 பறவைகள் இருந்தன. ஒரு கல்லை எறிந்தேன். அதில் 2 பறவைகள் இறந்துவிட்டன. இப்போது அந்த மரத்தில் எத்தனை பறவைகள் இருக்கும்? சோமு உடனே சொன்னான், 0. கல்லை எறிந்தால் மற்ற பறவைகளும் பறந்து போய்விடுமே. ராமு யோசித்தான். பிறகு பெருமையாக சொன்னான், 3. ஏனென்றால் 2 பறவைகள் தானே இறந்தன. அந்த வயதானவர் இருவரையும் பார்த்து, விடை ஒன்றுதான், ஆனால் நாம் யோசிக்கும் விதம் பலவிதம் என்று மகிழ்ச்சியாக கூறினார். சோமு ராமுவை பார்த்து சிரித்தான். வயதானவரும் சிரித்து கொண்டே சொன்னார், உங்களில் புத்திசாலி யார் என்று இப்போது புரிகிறது, இருவருமேதான் என்றார். முடிவுற்றது. மூன்றாம் கதை. தலைப்பு டாக்டர் ஆலோசனை. ஒருவர் டாக்டரிடம் போனார். டாக்டர், எனக்கு ஒரு வினோதமான பிரச்சனை. நான் பேசும்போது யாரும் என்னை நம்புவதில்லை என்று சொன்னார். ஏன் என்று டாக்டர் கேட்டார். எனக்கு ஞாபக மறதி அதிகம் டாக்டர் என்றான். டாக்டர் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு சொன்னார், நிச்சயமாக இந்த நோயை குணப்படுத்தி விடலாம் என்று வெகுநேரம் பேசினார். சரி டாக்டர் என்று அந்த நபரும் கிளம்பினார். டாக்டர் உடனே என் ஃபீஸ் என்றார். அதற்கு அந்த நபர் சிரித்து கொண்டே, என் ஞாபக மறதியில் இந்த ஃபீஸை கொடுக்காமலேயே கிளம்பிவிட்டேன் டாக்டர், என்னை மன்னியுங்கள் டாக்டர் என்றான். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.